பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, பார்வையை திருப்புங்கள். ஆதார வசனம் ஏசாயா 56:7 நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே, ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தகப்பனை தொடர்ந்து கேட்டு வருவவர்களுக்கு ஏன் என்று புரியவில்லை. ஏன் எல்லாதான கரெக்டாக தானே செய்கிறோம், ஏன் ஆசீர்வதிக்கப்படவில்லை, ஏன் காரியங்கள் கைவிட வரப்பல்வல் என்பதை இன்று விளக்கி காட்டி திருப்பிக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் மனிதனை தமது சாயலாக சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:27. பின் திருப்பியும் கொண்டார். எபேசியர் 4:24, கொலேசியர் 3:10. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாம் ஏவாளோடு பேசினார், உலாவினார், சத்தத்தை கேட்டார். பின் பிசாசின் பக்கம் திரும்பினார்கள். இந்த உறவு அறுபட்டு விட்டது. மறுபடியும் தேவன் தனது அனாதி தீர்மானத்தால் தம் ஒரே பேரான குமாரனை பலியாக கொடுத்து மறுபடியும் மனுக்குலத்தை மீட்டெடுத்தார். எதற்கு? ஏன்? அப்படியே விட்டுவிட வேண்டியதானே? மனிதன் தானே கீழ்ப்படியாமல் மனம் போன போக்கில் போனான். தேவன் தகப்பன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என்கிறார் ஓசியா 11:8. எரேமியா, எசேக்கியா பெரிய சிறிய தீர்க்க தரிசனத்தின் மூலமாக மக்களுக்கு ஆணை விடுவித்தார். திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்றார். எதற்கு திரும்ப சொல்கிறார்? அறியாமல் என் மக்கள் சீர்கட்டு போகிறார்கள். தன்னோடு மறுபடி இணைத்து கொள்ள, அற்புத வாழ்வு கொடுக்க, மனு மக்களோடு தாம் மகிழ்ந்திருக்கவே விரும்புகிறார். நாம் நம் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு பிடித்ததை, விரும்புவதை, ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்து அவர்கள் சாப்பிடுவதை, என்ஜாய் பண்ணுவதை பார்த்து மகிழ்கிறோம் அல்லவா? இது எங்கே இருந்து வந்தது? அங்கே இருந்து, மேலே இருந்து வந்தது. திரும்பங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்கிறார். மக்கள் கேட்டார்கள், எப்படி திரும்புவது, எதில் திரும்ப வேண்டும் என்று. ஆம், அப்பொழுது கர்த்தர் சொன்னார், நான் வகுத்து கொடுத்த முறைமைக்கு திரும்புங்கள். எப்படி என்னை தேட வேண்டும், என்னிடம் வர வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறேனோ அதன்படி என்னிடம் திரும்புங்கள். எது எனக்கு பிரியம் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறோனோ அந்த முறைமையின்படி திரும்புங்கள். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்கிறார். ஈசாக்கு ஆசீர்வதிக்க விரும்பினான். மகன்களை கூப்பிட்டு, எனக்கு பிடித்த ஏசாவை கூப்பிட்டு, எனக்கு பிடித்தமானதை சமைத்து கொண்டு வா, நான் சாப்பிட்டு விட்டு உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். எப்பொழுதும் தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறது உண்டு. மிக 6:8 வாசியுங்கள். நீங்களாகவே தனியாக பிழைத்து கொள்ள முடியாது. அப்படி நாம் உருவாக்கப்படவில்லை. யோவான் 15:5. கர்த்தரை தேடுங்கள், திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5:6. என்னிடம் திரும்புவதற்கு நான் எத்தனையோ காரியங்கள் உங்கள் முன் போட்டேன், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள். ஆமோஸ் 4:10. தீர்க்கதரிசனமில்லாத இடத்தில் என் ஜனங்கள் சீர்கட்டு போனார்கள் என்று அங்கலாய்க்கிறார். யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு வழி ஆயத்தப்படுத்த வந்தவன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்றுதான் அவன் முதலில் ஆரம்பித்தான். பொருள் என்ன? மாயையை விட்டு, பாவத்தை விட்டு, உலகத்தை விட்டு கர்த்தரிடம் திரும்புங்கள், தேடுங்கள், மகிழ்ந்து அவரோடு என்றும் இருக்கலாம் என்பதாகும். இயேசுவின் பிரசங்கம் முதல் வார்த்தையே மனம் திரும்புங்கள் என்று. வேறு பக்கம் திரும்பி இருக்கிறீர்கள், நீங்கள் இப்பொழுது ஆண்டவர் பக்கம் திரும்புங்கள் என்பதாகும். நாம் தான் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற்று அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு விட்டோமே, இனி என்ன திரும்புதல் என்று கேட்க தோன்றுகிறது. ஆம், உண்மைதான். அவர் நம்மை நிரப்ப விரும்புகிறார். யோவான் 10:10, சங்கீதம் 23:5-6 தன்னோடு மகிழ்ந்திருக்க விரும்புகிறார். அதற்குத்தான் சபை என்ற அமைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்க, நிரப்பட்டும், ஊற்றட்டும் என்றால் ஏற்கனவே இனி ஒன்று அங்கே இருக்கும்போது அது வெளியேறாமல் இந்த பொக்கிஷத்தை ஊற்ற முடியாது. அது முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும், கொட்டப்பட வேண்டும். அதற்குத்தான் ரட்சிக்கப்பட்ட நம்மை என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவேன். இதை நான் செய்வதற்கு நீங்கள் என்னிடம் வெறுமையான பாத்திரமாக வாருங்கள் என்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், சபைக்கு ஒழுங்காக போகிறவர்கள் தான் நாம், சபை ஒழுங்கை கடைப்பிடிக்கிறவர்கள் தான் நாம். ஆனாலும் வீட்டில் பிரிவினை, சமாதானம் இல்லை. 1 முழம் ஏறினால் 2 முழம் சறுக்குகிறது. திரும்புவதற்கு என்ன செய்வது? ஆலோசனை தருகிறார். கர்த்தரில் அன்பு கூறுங்கள், அதாவது கீழ்ப்படியுங்கள், வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள், தீமையை வெறுத்து விடுங்கள். ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்கிறார் ஏசாயா 62:2.
இன்று நாம் செய்வதெல்லாம் மதம் சார்ந்த காரியங்களை சடங்காச்சாரமாக செய்துவிடுகிறோம். இதை விடுத்து கர்த்தர் உண்மையாய் நேசித்து தீமையை வெறுத்து அவரையே நோக்கி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதுதான் மனம் திரும்புதல். இயேசு பூமியிலே வாழ்ந்தபோது சுகம் அளிக்கும் போது உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று பாவத்தை மன்னித்து விட்டுத்தான் சுகம் கொடுத்தார். அதை வெளியேற்றி விட்டுத்தான் சுகம் கொடுத்தார். நாம் நினைக்கிறோம் என்ன தீமை என்று. அவிசுவாசம், சோர்வு, முறுமுறுப்பு, எந்த வேலையும் செய்து முடித்தும் மீதம் நேரம் இருந்தால் ஆண்டவரை தேடுவது, எரிச்சல், ரோஷம், மன்னிக்காத தன்மை, மனிதர்களை பிரியப்படுத்தி செய்வது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தல், அவரை துதிக்கும் இந்த நாவாலை பிறரை பற்றி பேசுவது, நீ எத்தனையோ உங்களுக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். இன்றே அவற்றை கொட்டிவிட வேண்டும், விடுதலையாக வேண்டும் என்று முதலில் விரும்புங்கள் நீங்கள். பின் வைராக்கியம் வையுங்கள், செபியுங்கள், வசனத்திற்கு முதலிடம் கொடுங்கள். கர்த்தரிடம் நெருங்க நெருங்க, கீழ்ப்படிய இந்த வேண்டாத காரியங்களெல்லாம் உங்களை விட்டு போய்விடும். பின் அதன் பக்கமே திரும்பக்கூடாது. இதுதான் மனம் திரும்புதல். பரிசுத்த பருவதும் நீங்கள்தான். உங்களுக்குள் அவர் கம்ஃபர்டபுளாக இருந்து கிரியை செய்ய உங்கள் பக்கம் அவர் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். அவர் உங்களுக்குள் வாசம் செய்தாலும் நீங்கள் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், நீங்கள் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் நம்மை அறிவுறுத்துகிறது, ஆலோசனை கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மையே நாம் உய்த்து ஆராய்ந்து பார்த்து அவரிடம் வர முடியாதபடி இருக்கும் தடைகளை ஆவியின் துணை கொண்டு விலக்குவோம். வாசல்கள் திறக்கப்படும். உங்களது சந்தோஷமான குடும்பத்தை பார்த்து மற்றவர்கள் ஏங்கும் அளவிற்கு ஆண்டவர் வைப்பார். இப்போது நீங்கள் தாராளமாய் சொல்லலாம், தாவீதை போல, ஜீவிய காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன் என்று தைரியமாக சொல்லலாம். உங்கள் வாக்கின்படியே நடத்த அவர் ஆவல் உள்ளவராகவும் உண்மை உள்ளவராகவும் இருக்கிறார். நீங்கள் அவர் பக்கம் திரும்புங்கள். அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார், நீங்கள் தான் வேற பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறீர்கள். ஜெபிக்கலாம். உங்களிடம் முற்றிலுமாக திரும்புவதற்கு ஆலோசனை கொடுத்தமைக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் துணை கொண்டு விளக்க வேண்டிய விலக்கி, கையில் எடுக்க வேண்டிய எடுத்து முழுமையாக உங்கள் பக்கம் திரும்பி நிலைத்திருக்க விரும்புகிறோம். உமது கிருபை எங்களுக்கு போதுமானது. நித்திய மகிழ்ச்சி எங்கள் தலையின்மை இனி இருக்கும். இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், அல்லேலூயா. இன்றைய சிந்தனைக்கு பாரமான யாவற்றை தூக்கி எறிந்துவிட்டு பரமனிடம் திரும்புவோம். அல்லேலூயா.